அனைவருக்கும் வணக்கம். இரும்பன் பட விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவுக்கு வருவதற்கும் சிறப்பு விருந்தினர்கள் கே ராஜன் சார், ஸ்னேகன் அண்டு ஸ்ரீகாந்த் சேவன் சார், ஆடியோ நாயகன், இந்த உங்களோட விழான்னு சொல்லலாம். ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சொன்னேன், மேக்கிங் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்ல லெவலில். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ லெடின் சூப்பராக கலட்டிங்க. அண்ட் டேரக்டர் கீரா அந்த சொன்ன விதம் இருக்குல்ல, சாங்ஸ் வந்து சீமான் நான் சொன்னது மாதிரி அந்த கடைசி மாண்டேஜ் சாங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து சம்திங் ஏதோ இருக்குன்றத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தம்பி வந்து ராம் வந்து ஒரு வாட்டி பேசும்போது எம்ஜிஆர் மங்கனில் வந்து ஜூனியர் எம்ஜிஆர் வந்து வில்லனாக நடித்தாப்புல. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ராம் நல்ல பழக்கம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, ஆனால் இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கேனே உரிமையாக வந்து அவர் பேசும்போது கே ராஜன் சார் சொன்ன மாதிரி ராமுகிட்ட அந்த குணம் இருக்குது. ஒரு ஒரு நல்ல குணம், அது எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய, ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் ஒரு அன்பாக பழகக்கூடிய அந்த வாரிசுக்கே உண்டான இந்த பழக்கம் வந்து ராமுகிட்ட இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் ராம். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எல்லா சாங்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் கிறிஸ்டிகான் சார் கலையிட்டுங்க சார், உண்மையில நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் அமேசிங், சூப்பர். மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா தொடக்கத்தில் அன்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பிறகு எனக்கு எப்போதும் ஒரு அண்ணனாகவும் தந்தையாகவும் இருந்து எப்போதும் என்னை ஆளுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜன் அவர்கள் பேசிய பிறகு, என் நேசத்துக்குரிய ஐயா பிரபாகரன் அவர்கள் பேசிய பிறகு, என் பாசத்துக்குரிய அண்ணன் தொல் திருமா என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் பேச காத்திருக்கும் இந்த நேரத்தில் நான் அதிகம் பேசுவது என்பது சரியாக இருக்காது என்று நம்புகிறேன். இருந்தாலும் பேசியவர்கள் எல்லாம் இந்த படத்தின் கதாநாயகனை தன் வீட்டு பிள்ளையாக நினைத்து எந்த இடத்தில் தட்ட வேண்டும், எந்த இடத்தில் கொட்ட வேண்டும், எந்த இடத்தில் அரவணைக்க வேண்டும், நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை என்று அவர்கள் ஜூனியர் எம்ஜிஆர் என்கின்ற ராம் மீது வைத்திருக்கும் பாசம், எம்ஜிஆர் மீது வைத்திருக்கும் பக்தியை காட்டுகிறது. நண்பர்களே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் இயக்குனர் தோழர் கீராவாக இருக்கட்டும், என் அன்பு நண்பர், அன்பு சகோதரர் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவாக இருக்கட்டும், கதாநாயகன் ராமாக இருக்கட்டும், கதாநாயகி ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்கள் பாலா மற்றும் வினோத்தாக இருக்கட்டும், எல்லோருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய யுத்தம் முடிந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு நீண்டகால உழைப்பில் வேர்வைகளால் ஒரு வாகனம் செய்து அதன் மீது அமர்த்து இழுத்து வந்திருக்கிறார்கள். அவ்வளவு சிரமத்தை ஒவ்வொரு கலைஞர்களும், ஒவ்வொரு பின்னணி தொழில்நுட்ப கலைஞர்களும் அவ்வளவு சிரமத்தை அனுபவித்த பிறகுதான் இன்றைக்கு இந்த படம் இங்கே அரங்கத்துக்கு முன்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை யார் தேர்வு செய்தார்களோ அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. 40 வருடங்களுக்கு முன்பு டூரிங் டாக்கீஸ் உட்கார்ந்து படம் பார்ப்பது போல அவ்வளவு சுகமாக இருக்கிறது. எனவேதான் புரட்சி தலைவருடைய நினைவுகளை வருபவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கு தெரிந்ததை, அவரவர்கள் அறிந்ததை, அவரவர்கள் புரிந்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே நேரம் இருந்தால் நானும் 1 மணி நேரம் கூட நான் புரட்சி தலைவரை பற்றி பேசக்கூடும். காரணம், நான் முதலில் வரைய கற்றுக்கொண்டதே கரிக்கொட்டைகள் எடுத்து இரட்டை இலை போட்டுத்தான் வரைய கற்றுக்கொண்டவன். அங்கிருந்து அரசியல் பிடித்தது. பட்டுக்கொட்டை பாடல்கள் எப்படி சிகப்பு சிந்தாததை கற்றுக் கொடுத்ததோ அதுபோல் எம்ஜிஆருடைய கதைகள் கேட்டு கேட்டு அரசியல் பிடித்து போனது. அன்று பிடித்த அரசியலை இன்று வரைக்கும் பிடித்துவிட்டு விட முடியாமல் தடியமாய் கொண்டிருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால்,
இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த மேன்மைக்குரிய மக்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த களத்தில் என்னையும் அறியாமல் அண்ணன் திருமா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய உற்சாகம் எங்கிருந்தோ பொங்கி வரும். காரணம், எனக்கும் அவருக்கும் உள்ள நட்பை எல்லோராலும் எம்மன் என்று அழைக்கக்கூடிய அண்ணன் நடராஜன் மூலம் ஏற்பட்ட அந்த நட்பு. எனக்கான எல்லா திசைகளையும் திறந்து விட்டவர் அவர். வயதை மீறி என்னை அவ்வளவு உயரத்தில் தூக்கி பிடித்தவர் அவர். அவர் இல்லாத இடத்தில் இன்றைக்கு அண்ணன் திருமா அவர்களை நான் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், மெய்சிலிர்த்து போவேன். என் கருப்பர்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் என்றால் இந்த கருப்பனை தவிர எவனால் முடியும் என்று நான் ஏகாதமாக நான் புலங்காய்ந்து போயிருக்கிறேன். அண்ணன் சீமான் பேசும்போது இந்த மண்ணின் வாழ்க்கையை, மனிதர்களின் வாழ்க்கையை, இந்த பழத்துக்கான தலைப்பின் அர்த்தத்தை சொல்லும் போதெல்லாம் ஒருபுறம் எல்லா பேருமே ஒரு சமூகத்தை தூக்கி பிடித்து விட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருவரும் போராடி கொண்டு களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சினிமா நிறைய சமூக பிரச்சனைகளை பேச ஆரம்பித்திருக்கிறது. பொழுதுபோக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் என்பதில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கிறது. அந்த வகையில் இந்த இரும்பன் கண்டிப்பாக ஒரு சமூகத்தை பற்றியும் சமூகத்தை சார்ந்த பிரச்சனையை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா கீரா அவர்கள் இந்த படத்தை தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அவருடைய இதற்கு முன்படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். 8 திக்கும் பெற அந்த படத்தில் கூட எழுதியிருக்கிறேன். இந்த 8 திக்கும் ஏனென்றால் இந்த சமூகத்தை பற்றியும் மக்களை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் இந்த மண்ணை பற்றியும் நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் ஜெயித்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகளுக்கு திரைப்படங்கள் மூலமாக நம்மளுடைய கருத்துக்களை கடத்த முடியும் என்பதற்கு இதுபோல் இயக்குநர்கள் வெல்ல வேண்டும், இதுபோல் பாடல்கள் வெல்ல வேண்டும், இதுபோல் படங்கள் வெல்ல வேண்டும். எனவேதான் இன்றைக்கு இங்க வந்திருக்கிற மேன்மக்கள் எல்லோருமே எங்கள் வீட்டு பிள்ளை படம் எல்லோரும் வெற்றி பெற செய்யுங்கள் என்கிறார்கள். நான் அடிக்கடி ஊடகத்தார்களுக்கு கேட்பதை இங்கே கேட்கிறேன். நண்பர்களே, எல்லோரையும் இந்த பூமியில் போய் வாழுங்கள் என்றுதான் இறைவனோ இயற்கையோ அனுப்பிக்கிறார்கள். ஆனால் ஊடகத்தார்களை மட்டும்தான் போய் யாரையாவது வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வாழ வைங்க. நன்றி, வணக்கம்.